வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக கட்சிகளுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ். நம்ம ஏற்கனவே அதிமுக கட்சியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஆளும் கட்சியான திமுக, அதனுடைய செயல்பாடுகள், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த தேர்தலில் திமுகவுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அவங்களுடைய முதல் பலம், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அமைச்சிருக்கிற அந்த கூட்டணி தான். 2019 இதே கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 2021 மிகப்பெரிய வெற்றி, ஆட்சியை பிடிச்சாங்க. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. 4வது தேர்தலாக இந்த 2024 மக்களவை தேர்தலை சந்திக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகளின்படி இந்த தேர்தலையும் திமுக கூட்டணி தான் அறுதி பெரும்பான்மை பெறும், அதாவது அதிகபட்ச சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். திமுக ஆளும் கட்சியாக இருக்கலாம், அவங்க ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், போதை மருந்து விவகாரம் இருக்கலாம், மோசமான நிர்வாகம் இதெல்லாமே இருக்கலாம், மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கலாம். என்ன இருந்தாலுமே அவங்களுடைய அந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறத நம்ம புறந்தள்ளவே முடியாது. ஏன்னா இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது எல்லாமே சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், கேரண்டீட் ஓட்ஸ். இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. திமுகவுக்குன்னு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, அது கண்டிப்பாக திமுகவுக்கு விழும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதுவும் கண்டிப்பாக வரும். ப்ளஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு சில பர்சன்டேஜ், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு. ஸோ இது இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சிறுபான்மையினர் வாக்குகள், இப்போ சிறுபான்மையினர்கள் பொதுவாகவே யாருக்கு போடுவாங்க? இடதுசாரிகள் ப்ளஸ் காங்கிரஸ், இவங்களுக்கு தான் போடுவாங்க. இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகளான கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் 100க்கு 95 வாக்குகள் இந்த கூட்டணிக்கு போய் விழுந்துடும். அது வேட்பாளர் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. திமுக வேட்பாளரா, கம்யூனிஸ்ட் வேட்பாளரா, இல்லை விசிக வேட்பாளரா, காங்கிரஸ் வேட்பாளரா, அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த திமுக கூட்டணிக்கு சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் அங்கே போய் விழுந்துடும். ஸோ இப்படி கேரண்டீடு ஓட்ஸ் இருக்கிறதுனால திமுகவுடைய கூட்டணி பார்த்திங்க அப்படின்னா மிக மிக வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் 10வதுக்கு என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள்? மக்கள் நீதி மையம் போன தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கின மக்கள் நீதி மையத்தையும் தூக்கி இந்த தடவை உள்ளே போட்டார். அவங்களுக்கு சீட்டு கூட கொடுக்காம ராஜ்யசபா சீட்டு ஆசையை காமிச்சு உள்ளே தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய சாதுரியத்தை காட்டுது. இந்த கூட்டணியை அமைச்சு வலிமைப்படுத்தினது போதும் சரி, அதற்கு பிறகு இந்த கூட்டணியை இப்போ வரைக்கும் தக்க வச்சிருக்கிறதுக்கும் நம்ம ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பாக பாராட்டியே தான் ஆகணும். ஏன்னா அவர் வலிமையான தலைவர், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் 2019 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடி எதிர்ப்பு தேர்தல் அப்படின்னு ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு முன்னிறுத்தி தான் அந்த தேர்தலை ஜெயித்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். 38 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதுவே 2021 தேர்தலில் அவங்களுடைய ஸ்லோகன் என்ன? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிறது தான் திமுக கட்சியுடைய ஸ்லோகனாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த தேர்தலில் முழுக்க முழுக்க ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வரைக்குமே இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை வச்சு தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ இப்போவும் திமுகங்கிற கட்சியை ஸ்டாலின் தான் முன்னெடுத்துகிட்டு போகிறாரு, அவர் தான் முன்னாடி நின்று வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. இதை இந்த கூட்டணி கட்சியினரும் புரிஞ்சிருக்காங்க. விசிகாவாகட்டும், அதிமுகவாகட்டும், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் ப்ளஸ் இஸ்லாமிய கட்சிகள், இவங்க எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டாலின் தலைமையில் தான் நம்ம முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா கன்ஃபார்ம் வெற்றி. திமுக கூட்டணியில் 2 சீட்டு தான் கிடைக்குது, அதுவே அதிமுக கூட்டணிக்கு போனால் 4 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே போனான்னா, இங்கே 2 சீட்டுனாலும் அது 2மே வெற்றி உறுதி. 2 எம்பி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டு கொடுத்தாலுமே அந்த 4 சீட்டும் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த கூட்டணி கணக்கு. அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு வழிமேல் விழி வைத்து காத்திருந்ததுக்கான காரணம் என்ன? திமுக கூட்டணியை உடைக்கணும், இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே சமயம் ஸ்டாலின் என்ன பண்ணார்? அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை உடைச்சார். திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்கிறாரு. அதிமுகவும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கும், பாஜகவும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கும், நாம் தமிழர் கட்சியும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கும். அப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது 3ஆக பிரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு விட வேண்டிய அந்த வாக்குகள் ப்ளஸ் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள், இது எல்லாமே ஒரே இடத்துல போய் விழும்.
ஸோ இதுதான் வந்து இந்த கூட்டணி கணக்கு. இந்த கூட்டணி தான் வந்து திமுகவுடைய பலம். இதற்காக கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் தான் நம்ம பாராட்டியே ஆகணும். திமுகவுடைய பலம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த மீடியாவையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. 2021 தேர்தலின் போது மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடியிலிருந்தே தமிழக மீடியாக்கள் தொடர்ச்சியாக வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறுத்து பேச முடியாது. ஏன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம், கம்யூனிசம், திராவிடம், இந்த சித்தாந்தத்தின் படித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி மீடியாவில் மிகப்பெரிய பொறுப்பில் போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நெறியாளர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்னதான் வந்து நான் நடுநிலை அப்படின்னு சொன்னாலுமே அவர் திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவாக தான் பேசுவார். திராவிட சித்தாந்தத்துக்கு வந்து எதிராக வரக்கூடிய குரல்களை, எதிராக வரக்கூடிய கேள்விகளை அதை எப்படியாவது டைல்யூட் பண்ணணும், இது வந்து மக்கள் மனசில் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை வெளிப்படையாகவே பண்ணுறாங்க. இது ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா மீடியாவும் வந்து திமுகவுடைய கொள்கைக்கு ஆதரவாக இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதே சமயம் திமுக இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்காங்க. ஆளும் கட்சியாக இருக்கிற போது அவங்க அந்த அரசு விளம்பரங்களை கொடுக்கறதுல போது அதில் வந்து அவங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறாங்க. இப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு விளம்பரம் கிடைக்காது. அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக நீங்கள் செய்தி வெளியிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேனலாக இருக்கிற போது அரசு கேபிள் டிவியில் உங்களோட சேனலை தூக்கி கடைசியில் போட்டுருவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிற வேலையை வந்து திமுக செய்கிறாங்க. அப்போ அதனால் வேறு வழியே இல்லாமல் என்ன ஆகுது, வேறு வழியே இல்லாமல் திமுகவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நிலைமை தான் இன்றைக்கி சில மீடியாக்களுக்கு இருக்குது. சிலர் மனமும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, சிலர் வந்து வேறு வழியே இல்லாமல் ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒட்டுமொத்த மீடியாவையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிற திமுக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆட்சிக்கு, தன்னுடைய கட்சிக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நியூஸையும் அவங்க வந்து நெரேட்டிவாக செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், பீகாரில் இங்கெல்லாம் வந்து ஒரு பட்டியலினத்தவர் தாக்கப்பட்டால் அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக வரும். இங்கே வந்து டிவியில் விவாதம்லாம் நடத்துவாங்க. அது வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து பாஜக ஆள்கிற மாநிலங்கள், பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அதை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியான விவகாரம் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்னா அதை வந்து மீடியாக்கள் கண்டுக்காது. அதை பற்றின பெருசாக செய்தியே வராது, அதை பற்றின விவாதங்களே நடக்காது. ஸோ இதுதான் வந்து இங்கே தமிழக மீடியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. இரண்டாவது, திமுக என்ன கேள்வி கேட்குறாங்க, திமுக என்ன நெரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்களோ அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட விதைக்கிறது அப்படின்னா இந்த மீடியாக்கள் மூலமாக தான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. திமுக முதல்வர் என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, அந்த கேள்வி தவறாக இருந்தாலும் சரி, அந்த கேள்வியை அப்படியே வந்து திரும்ப இந்த நெறியாளர்கள், இந்த பத்திரிகையாளர்கள், மீடியா நிருபர்கள், இவங்க அத்தனை பேரும் திரும்ப கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ₹1 கொடுத்தா 29 பைசா அப்படிங்கிறத ஆரம்பித்தது யார்? திமுக தான். உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அதை மிகப்பெரிய அளவில் பேசுகிறாரு. ஸ்டாலின் அவர்களும் இதை மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க. சரி, ஓகே, பாஜக ஆட்சியில் ₹1 கொடுத்தா 29 பைசா கிடைக்கிது, ரைட்டு. அதற்காக ஏற்கனவே வந்து டிவல்யூஷன் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இந்த டிவல்யூஷன் ஃபார்முலாவை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மீடியாவாவது ஏன் வந்து இந்த 29 பைசா, இந்த 29 பைசா கணக்கு எப்படி வந்ததுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கக்கூடிய பாஜகவினர் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் அது வந்து மக்களுக்கு போய் சேருமா? ஒரு பக்கம் என்னென்னா, பாஜகவுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே குற்றச்சாட்டை மீடியாவும் முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதே குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் அத்தனை பேருமே எழுதுகிறாங்க. அப்போ இத்தனையும் இருக்கிற போது இந்த பக்கம் பாஜக ஒற்றை குரலாக இருந்து கொண்டு இந்த டிவல்யூஷன் ஃபார்முலாவை பற்றி பேசுகிறது, இது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது தாங்க, அதே தாங்க நாமளும் கொண்டு வரோம், காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் தான் உங்களுக்கு அதிகமாக நிதி கிடைக்கிது, அன்றைக்கு வந்து 29% இருந்தது, இன்றைக்கு வந்து 42% இருக்குது, இப்படியெல்லாம் சொன்னால் இந்த குரல் மக்களை போய் சேரவே சேராது. ஏன்னா இதுக்கு நடுவில் இருக்கிறவங்களே இதை கொண்டு பேசுகிறதில்ல. இன்றைக்கி வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய நெறியாளராக இருக்கட்டும், இல்லை மூத்த பத்திரிகையாளராக இருக்கட்டும், இல்லை வந்து செய்தி ஆசிரியராக இருக்கட்டும், இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? 100% தெரியும். உண்மை தெரிஞ்சாலுமே அவங்க இதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை இங்கே செட் பண்ணணும். பாஜக தமிழர் விரோத கட்சி, பாஜக தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறத மக்கள் மனசில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உண்மையே தெரிஞ்சாலும் திமுக சொல்லக்கூடிய அந்த பொய்யை அப்படியே மக்களுக்கு கொண்டு போவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. சரி, ஓகே,
நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதே விஷயம் திமுகவுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து கர்நாடகாவில் மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம்னு காங்கிரஸ் கட்சி ஒத்த காலில் நிற்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேகதாது அணை கண்டிப்பாக கட்டப்படும் அப்படிங்கிறது அவங்க தேர்தல் அறிக்கையில் இருந்தது. அந்த தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போனார். அவர்கிட்ட மேகதாது அணையை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு வளைச்சி கேள்வி கேட்டவங்க அதே திமுக கிட்டேயோ இல்லை திமுகவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்கிட்டேயோ கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி மேகதாது அணையை கட்டியே தீர்வான்னு சொல்கிறாங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, அதை தடுத்து நிறுத்த வேண்டாமா, தமிழகத்துக்கு எதிராக ஒரு அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வழியை போய் ஆதரவு கொடுக்குறீங்க, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு திமுகவை பார்த்து யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்லை அந்த கேள்விக்கு தான் வந்து திமுக வந்து யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் பொறுப்பாக வந்து பதில் சொல்லியிருக்காங்களா? அவங்க அப்படியே ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருந்தாலும் ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மீடியாவுடைய அந்த இரட்டை நிலைப்பாடு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்கிறது இதுதான். இங்கேயும் காங்கிரஸ் இருக்குது, கர்நாடகாலையும் காங்கிரஸ் இருக்குது. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் நாங்கள் மேகதாது அணை கட்டியே தீருவோம் அப்படின்னா அதற்கான அக்கௌண்டபிலிட்டி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் வரவே இல்லை? ஏன் அந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? சிதம்பரம் என்ன ஆனார், கார்த்திக் சிதம்பரம் என்ன ஆனார், செல்வ பெருந்தகை என்ன ஆனார், கேஎஸ் அழகிரி என்ன ஆனார், EVKS இளங்கோவன் என்ன ஆனாங்க? இவங்ககிட்டையெல்லாம் உட்கார வச்சு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? அப்போவும் எந்த கேள்வியும் கேட்கல. இந்த தேர்தல்லையும் அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தது அப்படின்னா நாங்கள் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவோம்னு சொல்கிறாங்க. இப்போவும் எந்த மீடியாவும் வாய் திறக்கலை. ஆனால் நேற்று என்ன நடந்தது தெரியுங்களா? மறுபடியும் அண்ணாமலை கர்நாடகாவுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கார். இந்த புதிய தலைமுறை சேனல்காரன் இங்கிருந்து அவங்களுடைய நிருபரை அங்கே அனுப்பிச்சிருக்கிறான். அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அண்ணாமலை கிட்ட இந்த மேகதாது அணையை அவங்க கட்டுவேன்னு சொல்கிறாங்க, இதில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஏண்டா இங்கிருந்து கர்நாடகாவில் போய் கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்களே, இங்கேயே இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின்கிட்ட, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட, இல்லை திமுகவுடைய அமைச்சர்கள்கிட்ட, இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன்கிட்ட, இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்கிட்ட, விசிகாவுடைய திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், மதிமுகவுடைய தலைவர், இவங்ககிட்டையெல்லாம் போய் இந்த கேள்வியை ஏன் கேட்கல? ஏன்னா காங்கிரஸ் கட்சியை அங்கே ஆட்சிக்கு வந்தோன்னா மேகதாது அணை கட்டுவோன்னு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியை நீங்கள் எப்படிங்க ஆதரிப்பீங்க, எப்படிங்க இதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அது வந்து ஒரு நெரேட்டிவாக செட் ஆகிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அதை செஞ்சாங்களா இங்கே? இதுதான் வந்து இந்த இரட்டை நிலைப்பாடு. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம், மத்திய அரசும் அதான் சொல்கிறாங்க, தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் மேகதாது அணையை கட்ட முடியாதுங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பது யார்? காங்கிரஸ் கட்சி. இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாஜக வந்து தமிழர் விரோத கட்சி, ஆனால் காங்கிரஸும் திமுகவும் வந்து தமிழர் நலனுக்கான கட்சி. அதாவது திமுகவை நோக்கி எந்த கேள்வியும் வராமல் பார்த்துப்பாங்க. இவங்களே வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பாங்க. திமுகவை பார்த்து இவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பாஜக மற்ற கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போது இங்கே கேள்விகள் யார் கேட்குறாங்க? திமுக மட்டும்தான் கேள்வி கேட்கும். அந்த திமுக கேட்கக்கூடிய கேள்விகளை தான் இந்த நெறியாளர், நிருபர்கள், இந்த மீடியா, விவாதங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க கேட்பாங்க. அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த பதிலாவது திமுகவை போய் சேருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த பதில் எத்தனையோ தடவை, இப்போ உதாரணத்துக்கு இந்த ₹1 29 பைசாக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதிலெலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மீடியாக்காரங்களாவது இந்த கேள்வியை நிறுத்தினாங்களா? இது வரைக்கும் பதில் சொல்லிட்டாங்கல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில். அந்த பதில் சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் விவாதம் பண்ணுங்கள். மற்ற மாநிலங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுக்குறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள். ஆனால் எத்தனை தடவை அந்த பதிலை சொன்னாலும் திரும்ப திரும்ப திமுக அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி திரும்ப திரும்ப மீடியாவும் அதே கேள்வியை திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும். இதுதான் இவங்களுடைய நெரேட்டிவ். சரி, அப்படி தான் கேள்வி கேட்குறீங்களே, பாஜக ஆட்சியில் ₹1 கொடுத்தா 29 பைசா வந்தது, அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ வந்தது? யாராவது ஒருத்தராவது அந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? பாஜக ஆட்சியில் சரிப்பா, பாஜக தமிழகத்துக்கு விரோதமான கட்சிப்பா,
சரிப்பா, அவங்க 29 பைசா தான் கொடுக்குறாங்கப்பா. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ வந்தது? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஆதிக்கம் மீடியாவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த 2 விஷயங்களும். திமுகவுடைய பலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நெரேட்டிவ் செட் பண்ணுறது. என்ன நெரேட்டிவ்னா என்ன? இந்த கருத்துருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த தேர்தலில் திமுகவுடைய நெரேட்டிவ் என்ன? இந்த ₹1 கொடுத்தா 29 பைசா, பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சி, பாசிச பாஜக ஆளுநர்களை வைத்து மாநிலங்களை முடக்குகிறது, இடி சிபிஐ ஐடி இதை வைத்து வந்து மிரட்டுகிறது, சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சி, ஜிஎஸ்டி வந்து சரியாக இல்லை, அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே ஒன்றுமே செய்யலை, பொருளாதாரம்லாம் வந்து அதல பாதாளத்தில் கிடக்குது, வேலைவாய்ப்பு வன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதெல்லாம் தான் வந்து நெரேட்டிவ்ஸ். இந்த பாயிண்ட்ஸை முன்னிறுத்தி தான் வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரமே பண்ணுறாங்க. ஆனால் இந்த நெரேட்டிவை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டியை பற்றி 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்போ இருந்தே சட்டமன்றத்தில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லுவார்? எங்களுக்கு ஜிஎஸ்டி பணம் சரியாக கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி பணம் வரல அப்படிங்கிறத அவங்க எப்படி மக்கள் மனசில் பதிய வச்சாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் ஆகட்டும், லோக்சபாவில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே திமுகவுடைய எம்பிக்கள் அத்தனை பேருமே கனிமொழி, ஆராசா, டிஆர் பாலு, தயாநிதி மாறன், செந்தில்குமார், தமிழச்சி தங்கப்பாண்டியன், இன்னும் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேருமே ஜிஎஸ்டி பணத்தை பற்றி அங்கே கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன், எதுக்காக இத்தனை தடவை கேள்வி கேட்கணும்? ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மாதம் மத்திய அரசு பணம் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏங்க நீங்கள் வந்து யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு எல்லா மாநிலங்களும் கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட கேள்வியே கேட்க வேண்டாம், உங்களுடைய பணம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, தமிழகத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த ஜிஎஸ்டி பணம் வஞ்சிக்கப்படுகிறதா, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து சரியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மை என்னன்னா, இந்தியாவிலேயே ஜிஎஸ்டியை வச்சு அரசியல் பண்ணுற ஒரே கட்சி திமுக மட்டும்தான், அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். இதுதான் உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் மற்ற மாநிலங்கள்லையும் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டியை பற்றி எங்களுக்கு பணம் வரலன்னு மாதம் சொல்லிகிட்டு இருக்காங்களா? கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ். ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்கறதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதற்குன்னு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநிலங்களுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை மறைச்சு இங்கே வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. 2021 ஆரம்பித்த அந்த நெரேட்டிவ் தான் வந்து இப்போ வரைக்கும் 2024 தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு பயன்படுது. இப்படி தான் ஒவ்வொரு நெரேட்டிவும் அவங்க செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது யார்? மீடியா. ஏன்னா இந்த நெரேட்டிவ் அத்தனைக்குமே வந்து நம்மக்கிட்ட பதில் இருக்குது, இந்த நெரேட்டிவ் அத்தனைக்குமே வந்து நம்மக்கிட்ட விளக்கம் இருக்குது. இந்த நெரேட்டிவில் வந்து மேக்ஸிமம் வந்து பொய்கள் மட்டும்தான் கலந்துருக்கு, உண்மையை மறைச்சிருக்காங்க அல்லது பொய்கள் இருக்கும், இதுதான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போகாமல் தடுக்கிறது யார்? இந்த மீடியா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கூட்டணி மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அடுத்ததாக திமுகவுடைய பலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து மக்களுடைய அறியாமை. மக்களை வந்து அறியாமையில் வச்சுருக்கிறது யார் அப்படின்னா இவங்க தான். இன்றைக்கி வந்து அண்ணாமலையோடைய ப்ரெஸ் மீட் ஏன் இவ்வளோ தூரம் பார்க்கப்படுது? ஏன் வந்து அண்ணாமலைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கிடச்சிருக்கு? ஏன் இத்தனை இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை பின்தொடர்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தெளிவான விளக்கம் கொடுக்குறார். நீங்கள் வந்து புள்ளி விவரத்தோட டேட்டாவோட அவர் வந்து விளக்கம் கொடுக்குறதுல இன்றைக்கி அண்ணாமலையை தவிர வேறு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அண்ணாமலை பொய் சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். பொய்னா என்ன பொய்ன்னு நீ சொல்லணும். நீ அண்ணாமலை பேசுகிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான நெரேட்டிவ். அது எதுக்காக? நீங்கள் அண்ணாமலை பேசுகிறத கேட்கக்கூடாது, நம்பக்கூடாது, அதை பற்றி நீ விவாதம் இருக்கக்கூடாது, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, அதுக்காக அவங்க செட் பண்ணுற ஒரு நெரேட்டிவ். ஆனால் உண்மை என்ன? எல்லாத்துக்கும் இங்கே பதில் இருக்குது. மக்கள் இந்த பதிலையும் பார்க்குறாங்க. உண்மையிலேயே வந்து மக்கள் எல்லாமே அறியாமையில் இருக்காங்களா அப்படின்னா நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் வந்து நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேனல்கள் எடுத்தாங்க. யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் பேசுகிற சாதாரண மனிதர்கள், ஒரு ஆட்டோக்காரர், காய்கறி வியாபாரி, இல்லை ரோட்டில் அயன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ப்ளஸ் சாலையோர வியாபாரிகள், இவங்க அத்தனை பேருமே எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க.
ஜிஎஸ்டியை பற்றியோ, நாட்டுடைய முன்னேற்றத்தை பற்றியோ, இராணுவத்துடைய வளர்ச்சியை பற்றியோ, சாலைகளுடைய வளர்ச்சியை பற்றியோ, திமுகவுடைய பொய்களை பற்றியோ அத்தனை விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான மக்களை ஏமாத்துறது தான் வந்து இன்றைக்கி திமுகவுடைய நோக்கமாக இருக்குது. அந்த இடத்துலையும் மீடியா தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. ஏன்னா மீடியா தான் வந்து இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ₹1 கொடுத்தா 29 பைசா அப்படின்னா, ஆமாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 29 பைசா இல்லை, குஜராத்துக்கும் அதுதான், மகாராஷ்டிராவுக்கும் அதுதான், கேரளாவுக்கும் அதுதான், கர்நாடகாவுக்கும் அதுதான், இங்கெல்லாமும் பாஜக தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இங்கெல்லாம் கம்மி, ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் அதிகம், ஏன் பீகாருக்கு மட்டும் அதிகம் அப்படிங்கிற அந்த உண்மையை எடுத்து சொல்ல வேண்டியது யார்? மீடியா. ஆனால் அந்த மீடியா என்ன பண்ணுறாங்க? இந்த உண்மையை மொத்தமாக மறைச்சு திமுகவுடைய ஊதுகுழலாக செயல்படுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி திமுக ஜெயிப்பதற்கான காரணமே தவிர எந்த விதத்துலேயும் அவங்களுடைய வந்து குட் கவர்னன்ஸ் நல்லாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையவே கிடையாது. இல்லை திமுக தான் வேணும்னு மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா, அதுவும் கிடையாது. திமுக சொல்லக்கூடிய பொய்கள் தான் அவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டு வாங்கி தருது. அந்த பொய்களை பரப்புறதுக்கு தான் அவங்க திமுக ஐடிவிங்னு வச்சுருக்காங்க, கூட்டணி கட்சிகள்னு வச்சுருக்காங்க. இந்த 3 வருடத்தில் திமுக ஆட்சியில் எத்தனையோ துயரமான சம்பவங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏதாவது ஒன்றுக்காவது இந்த கூட்டணி கட்சிகள் வந்து பேசியிருப்பாங்களா, வாய் திறந்திருப்பாங்களா? கிடையாது. அதுதான் அவங்களுடைய பலம். சரிங்க, திமுகவுடைய பலம்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக வந்து திமுக எல்லா தேர்தலையும் ஜெயிச்சுட்டே இருக்குமா, அவங்களுக்கு வந்து பலவீனமே இல்லையா, அவங்கள வந்து தூக்கடிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கும் பலவீனம் இருக்குது. அதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய பலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். மேற்கொண்டு நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.